ஓகே, பேர் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ண? இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு யாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. மகன் வந்துட்டு சொன்னார், இந்த மருந்து வந்து ரொம்ப நல்ல மருந்து. அப்புறம் இப்போதான் தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட், நல்ல மருந்து. ஸோ எதனால இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுக்கணும்? எனக்கு வந்து எடுக்கிறதுனால உடம்பு ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இடையில ரொம்ப வீக்காக இருக்கேன். அப்புறம் மகன் வாங்கிட்டு இருந்தார், சொன்னார் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் இந்த மருந்து சாப்பிட்டா நல்லது. ஃப்ரெண்டு தான் சொன்னார் இது ரொம்ப நல்ல மருந்து. அப்புறம் நல்ல மருந்து தொடர்ந்து பாய்ச்சிட்டு வந்தேன். நான் ரெண்டு தொட்டு தான் பாய்ச்சிட்டு வந்தேன். இதில் வந்துட்டு எனக்கு குணம் நல்ல நல்ல மருந்து. ஸோ நீங்கள் எப்படி பாய்ச்சிங்க? தண்ணியில் கலந்து பாய்ச்சி சொட்டு மருந்துல நாக்குக்குள்ள 2 சொட்டு விட்டு 2 நிமிஷம் நாக்கிலே வச்சுட்டு அப்புறம் முழுங்கிட்டு அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி குடிப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பி 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருவேன். அப்போ அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? நல்ல வித்தியாசம் இந்த மருந்து. ஏன்னா ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிட்றது கிளினிக் மருந்து தான் சாப்பிடுவேன். அதை விட இந்த மருந்து சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு உடம்பு. முன்னாடி செக் பண்ண 16 இருக்கும், 17% இருக்கும். அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு செக் பண்ணேன் 9% இருந்துச்சு. அப்புறம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கேன். ரத்த இனிப்பு வந்துட்டு அதிகமாக இருந்தது வந்து குறைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த மருந்து தொடர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இது மருந்துன்னு இல்லை, இது வந்து அந்த ஃப்ரூட் ஜூஸ் டானிக் மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ப்ராடக்ட் பற்றி? இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா இந்த எல்லாரும் எடுக்கலாமா? எல்லாரும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வயசானவங்க சரி, சிறு வயசு போய் செக் பண்ணும்போது இனிப்பு நீர் இருக்கா, ஏன்னா இப்போ வந்து சிறு பிள்ளைங்களுக்கு கூட இனிப்பு நீர் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மருந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப வைட்டமின் மருந்து காலையில் வைட்டமின் மாதிரி சாப்பாடு பாய்க்கணும். நல்லது, நல்ல குணம் இருக்கு. ஏன்னா எனக்கே தெரியுது 14லேருந்து இது போய் வந்துட்டு இப்போ 9 அந்த ரத்த இனிப்பு வந்துட்டு குறைஞ்சிருக்கு. எல்லாருமே பாய்க்கலாம், வயசானவங்க சிறு வயசுக்காரங்க எல்லாமே பாய்க்கலாம். எப்படி உள்ளவங்க எல்லாருமே பாய்க்கலாம். இந்த மருந்து பார்த்தா எனக்கு தெரியும். பாய்ச்சலேருந்து பாய்ச்சலுக்குள்ள இருந்த உடம்புக்குள்ள இந்த பாய்ச்சல் ரொம்ப வித்தியாசம். சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு முன்னே வந்துட்டு காலையில் இருந்துச்சுன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும், மயக்கமாக இருக்கும். இந்த மருந்து வருஷம் தொடர்ந்து பாய்ச்சிட்டு வந்து இப்போ மயக்கம் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்து மருந்து கிளீனிங் பண்ணால் வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மயக்கம் மட்டும்